வணக்கங்க. இப்போது உங்களுக்கு ஒரு டெத் ஆயிடுது. சொந்த பந்தத்தில் ஒரு டெத் ஆயிடுது இல்லைங்களா? டெத் ஆகி இழவு போகிறீங்க. இழவுக்கு போய் சாமியை அங்கே எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு எல்லா காரியம் பண்ணி போட்டு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வரும்போது நீங்கள் 16 நாள் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது. 16 நாள் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாதுங்க. உங்கள் வீட்டோட சரிங்க சுத்தபத்தமாக இருந்து 16வது நாள் ஒரு தீட்டு தாங்க. தீட்டு மாதிரி தான் அது. தீட்டு மாதிரி தான். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. அவர் ரொம்ப இரத்த பந்தமாக இருந்து அவர் இறந்துட்டார்னு வச்சுங்களேன். அப்படி இறந்தவர் உங்களுக்கு இரத்த பந்தத்துக்கு தான் இது பொருந்தும். அப்படி இறந்துட்டாருன்னு சொன்னால், நீங்கள் இழவுக்கெல்லாம் போயிட்டு எல்லா பழக்க வழக்கமெல்லாம் பண்ணி போட்டு வர்றீங்க இல்லைங்களா? 16 நாள் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது. 16வது நாள் என்ன பண்ணணும்னா, வீடு பூரா சுத்தமாக கழுவணுங்க. ஒட்டரை கூட அடிக்கணும். ஒட்டரை கட்டை அடித்து கடித்து சுத்தம் பண்ணி ஒரு கற்பூரம் தண்ணிக்குள்ளே போட்டு கலக்கி எல்லா பக்கம் துடைக்கணுங்க. எல்லா பக்கம் வீட்டை பூரா துடைச்சி சுத்தம் பண்ணி நீங்களும் குளிச்சுட்டு, அன்னையில் இருந்தால் உங்களுக்கு விமோச்சனம். நீங்களும் குளிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறமேல் நீங்கள் கோயில் குளத்துக்கெல்லாம் போகலாம் வரலாம். இந்த மாதிரிலாம் பண்ணணுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்னாங்கன்னா, உங்களுக்கு தெய்வ கடாட்சம் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். இல்லைங்களா? கொஞ்சம் பயபக்தியாக இருக்கணுங்க. கடவுள் இருக்காருங்க. நம்மளை யாருங்க வழி நடத்துறது? கடவுள் தானுங்க. இறைவன் தான். இன்றைக்கி உங்களுக்கு உணவு கிடைக்கிதுன்னா இறைவன் தான். நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா இறைவன் தான், கடவுள் தான். ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னா இறைவன் தான். இறைவனை நீங்கள் வழிபட்டீங்கன்னா வீணை போகவே போகாதுங்க. அவருக்குன்னு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீட்டில் செலவழிங்க. அவருக்குன்னு மாதம் ஒரு 100 200 செலவு பண்ணுங்க. கற்பூரம் ஊதுபத்தி இதெல்லாம் வாங்கி இறைவனை வழிபட்டு வாங்க. நல்லபடியாக இருக்கலாங்க. சரிங்களா? ஓகே. முருகன் துணை வச்சிட்றேங்க.